ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. சில வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐபிசி எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி படிங்க. எந்த மாதிரி அதான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஓகேவா? இந்த மாதிரி படிச்சீங்கன்னா கண்டிப்பா எஸ்ஐபிசிய வரப்போற அட்டெம்ப்ட்ல நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஒரே அட்டெம்ப்ட்ல அடிச்சிடலாம். இதை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா வருஷ கணக்குல நீங்க படிச்சுட்டே இருக்கணும், எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாம போயிட்டு இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும். அதனால என்ன மாதிரி படிக்கணும் இந்த வீடியோ சொல்றேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. எஸ்ஐபிசி கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி எஸ்ஐபிசி யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்க போறோம். ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி எஸ்ஐபிசிக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. பொங்கலுக்கு ஆஃபர் போட்டிருக்கோம். ஆஃபர் எல்லாமே ஜனவரி 20 முடியுது. சோ 21ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா பழைய ஃபீஸ் பாத்துக்கோங்க. ஜாயின் பண்றவங்க 20 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெஸ்ட் எஸ்ஐ வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஃபீஸ் 1200 இப்போ ஆஃபர் 9 போட்டிருக்கோம். பிசிக்கு ஆக்சுவல் ஃபீஸ் 1000 இப்போ ஆஃபர்ல 499 போட்டிருக்கோம். எஸ்ஐபி சேர்ந்து டெஸ்ட் வந்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபீஸ் 2000 இப்போ ஆஃபர்ல 1200 போட்டிருக்கோம். ஓகே, டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் தான் கொடுக்க போறோம். கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் இருக்கும், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி எஸ்ஐ நம்ம டெஸ்ட் பேட்ச் மொத்தம் 50 டெஸ்ட் தரும். ஒரு டெஸ்ட் எக்ஸாம் 140 கேள்விகள். அப்ப 7000க்கு மேற்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல கவர் ஆகும். பிசி பாத்தீங்கன்னா மொத்தமா 35 டெஸ்ட் தரும். ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் 70 கேள்விகள். அப்ப 2600க்கு மேற்பட்ட கேள்விகள் பிசில கவர் ஆகும். சரிங்களா? ஆஃபர் ரொம்ப ஃபீஸ் கம்மியா தான் வச்சிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. இதே டெஸ்ட் ஆஃப்லைன் வந்து எழுதுனீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். எஸ்ஐ டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் 4000 இப்போ ஆஃபர்ல 299. பிசிஏ டெஸ்ட்டுக்கு ஃபீஸ் 4000 இப்போ ஆஃபர்ல 2500. ரெண்டு டெஸ்ட் சேர்ந்து ஆஃப்லைன் வந்து எழுதுனீங்கன்னா ஆக்சுவலா 6500 ஃபீஸ் இப்போ ஆஃபர்ல 499 போட்டிருக்கோம். ஆன்லைன் கோர்ஸ் கிளாஸ் டெஸ்ட் சேர்ந்து வரீங்க அப்படின்னா இது எஸ்ஐபிசிக்கு ஒரே கோர்ஸ் தான். ஆக்சுவல் ஃபீஸ் 3000 இப்போ ஆஃபர்ல 2025 ரூபீஸ் தான் போட்டுருக்கோம். மேஸ் 2025 ரூபா அப்படின்னா 2025 வருஷம். இந்த வருஷம் நீங்க வேலைக்கு போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபீஸ் வச்சிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் தான் இருக்க போது. அதனால டைமிங் ஒரு இஷ்யூ இருக்க போறது இல்லை. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ பாத்துக்கலாம். டெஸ்ட் எல்லாம் பிடிஎஃப், ஏன்னா ஆன்லைன் டெஸ்ட் பிடிஎஃப் கொடுக்க போறோம். இதை தாண்டி ஆஃப்லைன்லயும் எஸ்ஐபிசி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7728 9728 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி டெலிகேட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐபிசி இதை ஒரு சைடு நிப்பாட்டுங்க. டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இதை ஒரு சைடு நிப்பாட்டுங்க. இப்போ தமிழை விட்டுருங்க, ஏன்னா டிஎன்பிஎஸ்சில தமிழ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். தமிழை விட்டுட்டு இந்த சைக்காலஜி, மேத்ஸும் ஜிஎஸ்எம் மட்டும் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸோட டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸ் அதிகம். ஏன்னா சொல்றீங்க டிஎன்பிஎஸ்சி தானே கஷ்டம்ன்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலபஸ் படிக்க வேண்டிய சிலபஸ் அப்படிங்கிறது எஸ்ஐக்கு அதிகமா இருக்கும். டெப்த் தான் டிஎன்பிஎஸ்சிக்கு அதிகமா இருக்கும். ஓகேவா? நிறைய படிக்கணும் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு எஸ்ஐபிசிக்கு. ஆனா அதை டெப்தா படிச்சா டிஎன்பிஎஸ்சி. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ஜியோகிராஃபி 10th மட்டும் படிச்சாலே போதும். ஓகே, பட் இங்க அப்படி இருக்க போறதுல எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். 6th and 10th வரையும் படிக்கிற மாதிரி இருக்கும் எஸ்ஐபிசிக்கு. ஓகே, சயின்ஸ்லாம் 11th 12th தொடவே வேண்டாம் டிஎன்பிஎஸ்சில. ஆனா இதுக்கு 11th 12th படிக்கணும் எஸ்ஐக்கு. கரெக்டா? 9th 9th முக்கியம். ஆனா எல்லாமே இங்க படிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி கம்பேர் பண்றப்ப டிஎன்பிஎஸ்சிங்கிறத சிலபஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 10th ஹிஸ்டரியில முதல் 4 லெசன் டிஎன்பிஎஸ்சிக்கு வேண்டாம். இந்த மாதிரி ரொம்ப குறிப்பிட்ட சிலபஸை படிச்சா போதும் டிஎன்பிஎஸ்சிக்கு. ஜிஎஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப அந்த கொஞ்சோண்டு சிலபஸ டெப்தா உள்ள போய் இறங்கி படிக்கணும். ஏன்னா அனலிட்டிக்கல் பேசிக்ஸ்ல கொஸ்டின் வருது. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், கூட்டு காரணம், எது சரி எது தவறு, இப்படிலாம் அதை புரிஞ்சு அறிஞ்சு படிக்கணும். எதுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு? அப்ப படிக்க போற சிலபஸ் கம்மியா இருந்தாலும் ரொம்ப டெப்தா எல்லாமே அலசி ஆராய்ச்சி படிச்சா டிஎன்பிஎஸ்சி. ஆனா டிஎன்எஸ்ஆர்பி அப்படி இருக்க போறதுல நிறைய விஷயங்களை படிக்கணும். ஆனா எல்லாமே வாட் இஸ் வாட்னு படிச்சா போதும். ஓகே, 2022 நடந்த எஸ்ஏ ஆகட்டும், 2023 நடந்த எஸ்ஏ ஆகட்டும், எல்லா அதாவது சிலபஸ்ல கொடுத்த எல்லா வார்த்தையிலும் கேள்வி வந்திருந்தது. ஒரு சிலபஸ்லயும் ஒரு கேள்வி அந்த மாதிரி வந்திருந்தது. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறப்ப எஸ்ஐபிசிக்கு படிக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை விட்டுறலாம், இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்லாம் எஸ்ஐபிசிக்கு படிக்காதீங்க. எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஆனா இறங்கி டெப்தா படிக்கணுமானா அவசியம் இல்லை. ஏன்னா எஸ்ஐபிசி எக்ஸாம் ஒரு வார்த்தையை சொன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு குவிஸ் காம்படிஷன், அவ்வளவுதான். அடிச்சா ரைட்டு, தப்பானா தப்பு, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க அங்க போய் யோசிச்சு பண்ற மாதிரிலாம் பெரிய லெவல்ல இருக்காது, ஈஸியா இருக்கும். அதாவது படிச்சவங்களுக்கு ஈஸி, படிக்காதவங்க கஷ்டம். இதான் டிஎன்யூஎஸ்ஆர்பி. சரிங்களா? அவங்க எல்லாத்தையும் நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. தெரிஞ்சா ரைட்டு, தெரியலனா தப்பு. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சில தான் படிக்காமே ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் எல்லாம் ஒரு क्वेश्चन அப்ரோச் பண்ண முடியும் டிஎன்பிஎஸ்சில. டிஎன்எஸ்ஆர்பில அப்படி இல்லை, டைரக்டா கேட்பாங்க, ஸ்ட்ரைட்டா கேட்பாங்க. உங்களுக்கு தெரியல தெரியலையா முடிஞ்சு, அடிச்சா மாங்கா, அடிக்கிறதா வெதை. அது மாதிரிதான் டிஎன்எஸ்ஆர்பி இருக்கும். அதனால எல்லாமே நீங்க படிக்கணும். நான் சொல்ற லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே படிக்கணும். இங்க ஒரு சிலபஸ்ல ஒரு வார்த்தையை படிச்சீங்கன்னா அது ஒரு கேள்வி. சோ நீங்க கிட்டத்தட்ட எல்லாமே படிச்சாங்க எஸ்ஐபிசி
எடுக்கணும். காரணம் எஸ்ஐல 140க்கு 130 மேல எடுக்கணும், பிசில 70க்கு 65க்கு மேல எடுக்கணும். எடுத்தாதான் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? அதனால சிலபஸ் அப்படியே இதை மட்டும் படிக்கிறது அப்படிலாம் இல்லாம ஃபுல்லாவே படிச்சுங்க எஸ்ஐபிசிக்கு. ஆனா எல்லாமே மேலோட்டமா படிச்சா போதும். வாட் இஸ் எல்லாமே தெரியும். இதுதான் எஸ்ஐபிசி கிளியர் பண்றதுக்கு படிக்கிற முறை, படிக்கிற மெத்தட். இதை விட்டுட்டு ஒரு டாபிக்கை மட்டும் உள்ள இறங்கி ஃபுல்லா படிச்சுட்டு ஐயோ டைம் ஆயிடுச்சு எக்ஸாம் வந்துச்சு அப்படின்ட்டு படிக்காம விட்டீங்கன்னா தப்பு. அது மாதிரி பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே படிச்சுங்க, பட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி படிச்சீங்கன்னா போதும் எஸ்ஐபிசி பொறுத்த வரைக்கும். ஓகே, ஹிஸ்டரிலாம் படிக்கிறப்ப ஸ்ட்ரைட் டவுனா வருஷத்தை கேட்பாங்க. முதலாம் பானிபட் போர் எந்த வருஷம், பிளாசி போர் எந்த வருஷம், இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டவுனா தான் கேள்விகள் இருக்கும். சரிங்களா? முதல் ஒரு வருஷம் என்ன, இரண்டாம் ஒரு வருஷம் என்ன, இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரைட் டவுனா இருக்கிறப்ப எல்லாமே நம்ம படிச்சுக்க வேண்டியது அவசியம். ஓகேவா? ஸ்கூல் புக்ல விருதுனால எல்லாமே படிங்க, எல்லாமே நேரமா படிச்சா போதும். எல்லாமே ஒரு ரீட் விட்டுருங்க போதும். அரசு ஆராய்ஞ்சு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ போய் அப்படி படிக்கிறது அதெல்லாம் டிஎன்பிசி தான் தேவை. சரிங்களா? இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா வரப்போற எஸ்ஐபிசியே கிளியர் பண்ணிட முடியும். 3 மாசம் போதும் எஸ்ஐபிசி சிலபஸ் படிக்க. சரிங்களா? 3 மாசம் 90 நாள் கரெக்டா யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். வீடியோ முடிவு பண்ணி திரும்ப சொல்லிக்கிறேன், எஸ்ஐபிசிக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் ஷீட் வீடியோ ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ணிக்கிறவங்க 7738 9738 இதுக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.